சாயந்தரம் 4:30 மணிக்கு முடிஞ்சு போச்சு. 14 வருஷம் அண்ணன் வந்தேன்னா அக்னியில பார்த்தேன். பின்ன அத கோசலை யாரு? ராமனை பெற்றவள், பரதனை வளர்த்தவள். அப்ப போற பரதா, நீ பாட்டுக்கு அக்னியில விழுந்து சாக முடியாது. ஏன் முடியாது? உங்ககிட்ட ராஜ்யத்தை கொடுத்து, ராஜ்யத்தை யார்கிட்டையாவது பொறுப்பா ஒப்படைச்சிட்டு தான் நீ போக முடியும். சும்மா இஷ்டப்படி தற்கொலை பண்ணிக்க முடியாது. ராஜ்யம் பொறுப்பு இருக்குல்ல, அப்படிதானே? என் தம்பி ஒருத்தர் நிக்கிறான், சத்து இருக்கணும். நம்பர் 4 வந்துட்டான். என்ன, இந்த ராஜ்யத்தை நீ வச்சுக்கோ. நம்மளா இருந்தா என்ன சொல்லி இருப்பேன்? நான் பிறந்த அன்னைக்கே ஜோசியர் சொன்னேன், எனக்குத்தான் கோசல சாம்ராஜ்யம். இப்ப கரெக்டா வந்துருச்சுன்னு அண்ணனை பிடிச்சு அக்னியில தள்ளி விட்டுருப்பேன். நம்மளா இருந்தா. இது சத்துருக்கனே, ராமனுக்கு தம்பி, பரதனுக்கு தம்பி. என்ன தெரியுமா சொன்னா? அண்ணா, ராமனோட 3 தம்பிகள் பிறந்தாங்க. ஒருத்தன் அவன் கூடவே போயிட்டான், லட்சுமணன். வர்றதுக்கு தாமதமா போச்சுன்னு அக்னியில பாய போற நீங்க 2 பேரும் தம்பி, நானும் ஒரு தம்பி. நான் மட்டும் இந்த ராஜ்யத்தை வச்சு நிம்மதியா சந்தோஷமா ஆட்சி பண்ணுவேன்னு நினைக்கிறியா? இந்த ராஜ்யம் என்ன அவ்வளவு பெருசா? வேண்டாம், போ. காணாட நிலைமைகளை கைவிட்டு போனாலே காத்து பின்பு போனாலும் ஒரு தம்பி. போனவர்கள் வரும் அவதி போயிற்றென்னா ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி. அயலே நானாது யானாமே வரசாழ்வன் என்னை இவ்வரசாட்சி இனியதம்மா. என்ன இந்த ராஜ்யம் அப்படி இனிப்பையா? எனக்கு வேண்டாம், போ. வேண்டாங்கிறதுக்கு பார்த்து நம்ம ஊர்ல வேணும்னு சொல்லுவது. வேண்டாம், போ. இப்ப வரவே மாட்டேன். எக்கேடு கெட்டு போகட்டும், நான் அக்னியில பாய போறேன். அந்த நேரம் பார்த்து ஆஞ்சநேய சாமி வந்துட்டார். பார்த்தாரா, நெருப்பு அணைச்சான். நெருப்பு இருந்தா தானே இவன் தகராறு பண்ணுவான். நெருப்பு அணைச்சாச்சுன்னா சரி. ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன் என்று கையினால் எரியை கரியாக்கினான். கரியின சாட்சின்னு ஒரு அர்த்தம். கரியாக்கினான்னா நெருப்பு அணைச்சு விட்டான்னு ஒரு அர்த்தம். அணைச்சு விட்டான். பரதனை பார்க்கிறான். பரதா, ராமச்சந்திரமூர்த்தி வந்து கொண்டிருக்கிறார். பரத்வாஜர் ஆசிரமத்தில் இருக்கிறார். இதோ இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். நீ யாரு? நான் ராமதூதன். இந்த அடையாளத்துக்கு முத்திர மோதிரம். பரதன் பார்க்கிறான், கும்பிடுறான். ராமனை பார்த்தாப்பலே இருக்கு. ஆஞ்சநேயா, ராமர் எப்படி இருக்கார்? உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கார். பேசிட்டு இருக்கிற பொழுது ராமர் வந்துட்டார். பரதனை கட்டி அணைத்துக் கொண்டார். அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இந்த ராமன் பண்ணது சரியா தப்பான்? அங்க தம்பி நெருப்புற விளப்போம், போய் காப்பாற்றணுமா வேண்டாம்? அப்படி என்ன பரத்வாஜர் ஆசிரமம் கட்டி கிடக்கு. அந்த ஆளு வழியில புகுந்து சாப்பாடு போடுறேங்கிறார். என்னம்மா, ஏன் தெரியுமா? ஏன் போக திருமூல திருமந்திரத்திலே ஒரு பாட்டு இருக்கு. அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாகினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. கடவுளை எப்படி வேணாலும் கும்பிடு, எப்படி கும்பிடுறியோ அப்படி அருள் பெறலாம் தானம்மா. ஆஞ்சநேயனா கும்பிட்டா கடவுள் ஆஞ்சநேயனா வருவார். அம்பாள் பராசக்தி மீனாட்சின்னு கும்பிட்டா மீனாட்சியா வருவார். சொக்கலிங்க பெருமான் கும்பிட்டா சொக்கலிங்க பெருமானா வருவார். நாராயணமூர்த்தி கோவிந்தா சீனிவாசன்னா சீனிவாசனா வருவார். இல்லைன்னு சொன்னா இல்லை என்று போயிடுவார். அவனுக்கு என்ன கவலை? புரியுதா? எப்படி இப்போ ஆஞ்சநேயன் வந்தான்ல, ஏன் ஆஞ்சநேயனை அனுப்பினார் தெரியுமா? இந்த பரதன் 14 வருஷமா எதை வச்சு கும்பிட்டான்? நல்லா சொல்றீங்க சாமி, சரியான ஆளு. 2 பாதுகை. அப்ப இவனை யாரு காப்பாற்றணும்? பாதுகை தானே காப்பாற்றணும். பாதுகை ஆஞ்சநேயம் பெரிய திருவடி. நீ பாதுகையை வைத்து 14 ஆண்டுகள் வழிபட்டமையினாலே உனக்கு பாதுகையின் மூலம்தான் அருள் கிடைக்கும். ஆஞ்சநேயா, நீ பெரிய மணிகள். கருடாழ்வான் பெரிய திருவடி, ஆஞ்சநேயன் சிறிய திருவடி. ஆஞ்சநேயா, நீ போய் காப்பாத்துன்னு அர்த்தம். திருமூலர் என்ன சொன்னார்? எப்பரிசாகினும் ஏத்தினால் அப்பரிசின தன்மையின் அர்த்தம். எப்பெருந்தன்மையும் எப்பெருத்திறனும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி. திருவாசகம். பரிசுன்னா தன்மை.
அதனால அப்படியே வந்து காப்பாத்தினார். ராமாயணத்துல வர்ற சந்தேகத்துக்கு திருமூலர் அத்தனை சொல்லி இருக்கார். போதும், நான் 5 நிமிஷம் பேசலான்னு நினைச்சேன். உங்களை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் பேசிட்டு மன்னிச்சுக்கிறேன். நல்லது. இப்போ என்னமோ அப்பவே ஆரம்பிச்சேன். யாருக்கு 98% நன்றி? பாடினவங்களுக்கு, கேட்டவங்களுக்கு 99, யாருக்கு 100%. ஏற்பாடு பண்ணன கண்டனூர் பெருமக்கள் அவங்களுக்கு 100% நன்றி. அம்பாள் சந்தோஷமா இருக்காது. பாத்தீங்களா? இங்க பாருங்க, கம்பீரமா இருக்கா. ஆகா, திருமூலர் திருமந்திரம் முழுக்க இதுவரைக்கும் எந்த கோயிலையும் செட்டிநாட்டுல முழுக்க 3000 பாட்டு கேட்டத சரித்திரம். சாமி சொல்லனா இங்கதாமா திருமந்திரமா அப்படியா? அப்புறம் 2ஆவதா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். காரைக்குடி முந்திருச்சே, பரவாயில்லை, நல்லது, நன்றி. கஷ்டம் ஆனா ஒண்ணு வேற வழி இல்லை. ரொம்ப வேகமா எக்ஸ்பிரஸ் ஓடுச்சு. என்னங்க, நம்ம பிரதம மந்திரி இருந்தா இன்னொரு ட்ரெயின் இதை விட வேகமா விட்டுருவாங்க. புரியுதா? விரட்டிட்டு ஓடுச்சு. எந்த பாட்டு என்ன வரி தப்ப கண்டுபிடிக்க முன்னால அடுத்த பாட்டு ஓடிச்சு. சரிதானா? வேற வழி இல்லை. 10 மணி நேரம் ஆயிருக்கு. காலையில எத்தனை மணி? பாருங்க, 7ல இருந்து 5 வரைக்கும் 10 மணி நேரம்.